ஹலோ மக்களே, அவள் அன்பிற்காக காத்திருந்தாள்னு கதை எபிசோடு 1 கேட்போமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். நிம்மதியா தூங்கிட்டு இருக்காருல, இவர் தான் நம்ம கதையின் ஹீரோ ஆதிஷ். யார்கிட்டயாவது போய் ஆதிஷை பற்றி கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்திலே அவனை மாதிரி ஒரு நல்லவன் கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டும் அவன் தான் மக்களே. ஏன்னா சின்ன பிள்ளையிலே அவனுடைய அப்பா இறந்துட்டாங்க. அப்பத்துலேருந்தே தன்னுடைய குடும்ப சுமையெல்லாம் சுமந்துக்கிட்டு தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை எல்லாம் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அவன் குடும்பத்தை வழி நடத்தியிருக்கான். அவனுடைய தங்கச்சி 2 பேரையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனும் தன்னுடைய கடின உழைப்பால இன்னைக்கு ஒரு கம்பெனியினுடைய சேஃப்டி மேனேஜரா இருக்கிறான். செக்யூரிட்டி மேனேஜரா இருக்கான். சரியா? அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு இருந்த ஆஜதீஷிக உறக்கத்துல திடீர்னு அலாரம் சவுண்டு கேட்க அலாரத்தை ஆஃப் பண்றதுக்குன்னு தன்னை கையை சுத்திய நம்ம எல்லாம் தேடுவோம்ல, அதே மாதிரி தேடுறான். அலாரத்தை காணத்தொன்னு இவனுக்கு நல்ல கோவம் வந்துடுச்சு. திருப்பியும் இந்த குண்டம்மை தூக்கி அலாரத்தை எங்கேயோ வச்சுட்டா. இவளுக்கு வேற வேலையே கிடையாது, நம்ம நிம்மதியை கெடுக்கக்குனே நம்ம வாழ்க்கைக்கு வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே உறக்கத்துல இருந்து எழும்பி அலாரத்தை ஆஃப் பண்றான். அலாரத்தை ஆஃப் பண்றப்பதான் பின்னாடி தனக்கு பின்னாடி தனக்கு ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்க ஞாபகம் வேற திரும்பி பார்த்து அவளை வழக்கம் போல திட்டுறான். வாழ்க்கையில வந்த பிறகு என் வாழ்க்கையில இந்த சந்தோஷமே போச்சு. நான் என் வாழ்க்கையில யாரையுமே இப்படி வெறுத்ததில்லை. என் வாழ்க்கையினுடைய வெறுப்புக்கு ஒரே ஒரு ஆளா நான் வச்சிருக்கிறது இவ்வளவுதான். இவளெல்லாம் என் தலையில என் கடவுளே கெட்ட வச்சேன். இவளை என் வாழ்க்கையில இருந்து எடுத்துரு எப்படியான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே பாத்ரூமுக்குள்ள போறான். நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடி ஆகி ஆஃபீஸுக்கு போனோம்ல டைமுக்கு, இவளை மாதிரி நம்மளால நிம்மதியா தூங்க முடியுமா அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறான். இவன் போன பிறகு அதுவரை தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்த நம்ம ஹீரோயின் கீர்த்தி எழும்புறா. அவன் சொல்றதெல்லாம் அவ கேட்டுட்டு தான் இருந்தா. அவளுக்கு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கும். நம்ம ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண நம்மளுடைய கணவர் நம்மளை இப்படியெல்லாம் திட்டுறாரே, நம்ம அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம், நம்முடைய அன்பை புரிஞ்சுக்கல, என்னைக்காவது அவருடைய காதல் நமக்கு கிடைக்குமா, நம்மளை ஏத்துப்பாரா, நம்மளை புரிஞ்சுப்பாரான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. அப்ப திடீர்னு பாத்ரூம் கதவு துறக்கிற சத்தம் கேட்க திரும்பிய தூங்குற மாதிரியே நடிக்கிறா. திருப்பிய ரெடியாகி வந்த ஹாரிஷ் இல்ல மக்களே, ஆகாஷ் உள்ள வந்து பாக்குறான். பார்த்துக்கிட்டு அவ திருப்பியும் தூக்கிட்டுறதுக்கு கோபத்துடனே முணுங்கிக்கிட்டு இவ்வளவு மாதிரி நிம்மதியா தூங்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி கீழே போறான். அப்ப கிச்சன் போறப்ப அவங்க அம்மா சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அம்மா சாப்பாடு ரெடியான்னு கேட்கறான். உடனே அவங்க அம்மாவும் ஆமா சாப்பாடு ரெடி மோனே வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் விளம்பிட்டு இருக்கப்பவே அவங்க தொடங்குறாங்க அவங்களுடைய கவலையும். உனக்கு வயசுல இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கு, உனக்கு இன்னுமே குழந்தை இல்லை, நீ குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம்ல, நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கோன்னு சொல்ல அவன் ஆதிஷுக்கு அந்த மாதிரி பட்ட டாபிக் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே அவன் சொல்றான், அம்மா எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் அந்தந்த நேரம் நடக்கும்மான்னு சொல்ல, நீ இப்படி சொல்ற, வயசு போயிட்டே இருக்கு, ஏதாவது நம்மளும் முயற்சி பண்ணணும்ல. நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள மேரியை பாரு, அவ போய் ஹாஸ்பிட்டல்ல போய் 8 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை இல்லைன்னு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்ப 2 ரெட்டை பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்லவும் இவன் வந்து அம்மா அதெல்லாம் பார்க்கலாம், சீக்கிரம் சாப்பாடை வைங்க, நான் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போனோன்னு சொல்லி வேகமா கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறான். இதை பார்த்த உடனே இவங்க அம்மாவுக்கு நல்லா கோபம் வந்துடுது. உனக்கு நான் உன்னுடைய குடும்ப விஷயத்திலயோ அல்லது உன்னுடைய குழந்தைய பேச்சு பேசுறது பிடிக்கலைன்னா நேரடியா சொல்லிவிடு, அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் சாப்பிட்றப்ப பாதியிலேயே எழும்பி போகாதன்னு சொல்ல, அம்மா நீங்க கோபப்படாதுங்க, நான் உண்மையாவே எனக்கு ஆஃபீஸுக்கு நேரம் ஆயிட்டு அதுதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். வெளியில போறப்ப அவங்க அம்மாவை கவலையோட பார்த்து, அம்மா நீங்க என்னைக்கா இருந்தாலும் ஆசைப்படுறது நடக்காது, அந்த குண்டமையோட எனக்கு ஒரு குழந்தை வேண்டவே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு வெளியில் போறான். அவனுக்கும் பல ஆசைகள் இருந்தது, அவனுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த ஆசைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்துட்டான் அவன் கீர்த்தியை கல்யாணம் பண்ணின பிறகு. ஏனென்றால் விருப்பமே இல்லாமல் தான் அவனுடைய திருமணம் கீர்த்தியுடன் நடந்தது. மேலும் அவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது, எப்படி அவனுடைய திருமணம் கீர்த்தியுடன் முடிந்தது என்பது தெரிந்து கொள்வதற்கு அடுத்து வரப்போகும் எபிசோடுகளையும் கேட்பதற்கு தவறாதீர்கள். அடுத்த எபிசோடுடன் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. பாய்.